சிறப்பான தௌஹீதை கொடுப்பார். தமிழகத்தில் இருந்து இனி தௌஹீத்
தியாகத்தை யார் செய்யணும், எப்படி செய்யணும் என்பதை போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் நாள் தமிழகத்தில் இருந்து சுன்னத் வல் ஜமாஅத்தின் மாற்றமான கொள்கை துடைத்தெறியப்படும் நாளாக இருக்கும். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியின் மாநாடாக அடித்தளம் தரப்படுகிறது. அதை வெற்றியாக தந்தல் புரிவானாக. இந்த கேள்வி என்னன்னா, உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் உதவி கேட்கலாம், இறப்பு உதவி கேட்கக்கூடாது. இறப்புனா என்ன? இறப்புனா ஒன்றும் இல்லை, மண்ணோட மண்ணு மக்க இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் தான் நீங்கள் முஸ்லீம்கள் அல்ல. நான் சொல்லல, நீங்கள் முஸ்லீம்கள் அல்ல. இறப்போடு முடிந்து விடுகிறது ஒன்றுமில்லை என்று சொன்னால் கபூரை மறுக்கிறீர்கள், கபூருடைய அலாபை மறுக்கிறீர்கள், கபூருடைய சுவர பூஜோடையை மறுக்கிறீர்கள், மறைமுகமாக மறுக்கிறீர்கள். இறப்பு என்பது இல்லாமை அல்ல. இறப்பு என்பது மனிதனுடைய ஒரு நிலை மாற்றம். நாம் எப்படி இருந்தோம்? ஆரம்பத்தில் அணுவாக இருந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உலகத்திலே அணுவாக இருந்தோம். நாம் நிலை மாறினோம். தந்தையுடைய உலகத்திற்கு வந்தோம். தந்தையுடைய உலகத்திலிருந்து தாயுடைய கற்ப அறைக்கு வந்தோம். தாயுடைய கற்ப அறையிலிருந்து உலகத்திற்கு வந்தோம். உலகத்திலிருந்து கபருக்கு செல்கிறோம். கபரிலிருந்து மீண்டும் எழுவோம். மீண்டும் அம்சமையானத்திற்கு வருவோம். சுவர்க்கத்திற்கு நிச்சயம் செல்வோம். நாலாவுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. இப்போது சொல்லுங்கள், மனிதனுடைய மரணம் என்பது நிலை இடம் மாறுதலா இல்லாமலாகுவதா? இடம் மாறக்கூடியதை தவிர இல்லாமலாகக்கூடியது அல்ல. மலாயிக்கத்துமார்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஆற்றலை கொடுத்திருக்கிறான்? சாதாரண ஆற்றல் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறகுகள் மட்டும் 700 இறகுகள். அந்த இறகுகள் ஒன்றை எடுத்து அடித்தால் ஒரு ஊர் பிறந்துவிடும், குப்பை தொட்டியாக மாறிவிடும். அவ்வளவு ஆற்றலை மலாயிக்கத்துமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால், அருமையான சகோதரர்களே, இப்பொழுது நாம் வருகிறோம். இறப்புக்கு பின்னால் மனிதனுடைய நிலை என்னவென்றால், உடம்பு என்ற கூட்டை விட்டும் ரூஹ் பிரிந்தது. உடம்பு என்ற கூட்டுக்குள்ளால் ரூஹ் என்ற அந்த ஆன்மா இருக்கிற போது ஆன்மா சிறை பிடிக்கப்பட்டதாக இருக்கும். உள்ளே வர வேண்டுமென்றால் வாசலை திறந்து உள்ளே வர வேண்டும். இந்த கூட்டை விட்டு வெளியே பிரிகிற போது வாசல் மூடி இருந்தால் உள்ளே வரலாம். செவி இல்லாமல் கேட்கலாம், வாய் இல்லாமல் பேசலாம். நாம் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. நாமெல்லாம் ஊர்களாக அணுக்களாக இருந்தோமே. அப்போது அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், உங்களுடைய ரப்பா இல்லையா கேட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார்? நம்ம உடம்பை பார்த்தா, இந்த காது கண் மூக்கு வைத்திருக்கக்கூடிய உடம்பை பார்த்தா இல்லையே. ரூஹை பார்த்து கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும் என்று கேட்கிற போது அந்த ரூஹ் ஆன்மா பதில் சொன்னது பலா. அங்கு காது இல்லாமல் கேட்டு, வாய் இல்லாமல் அந்த ரூஹ்கள் பேசியது. நீ மறுத்தீர்கள்,